ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் வந்துட்டு சூரிய உதயம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தெற்கு பக்கத்தில் அந்த சூரியோதயம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு வடக்கு பக்கமாக சூரியோதயம் இருக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போ தெற்கு பக்கமாக இருந்தது இல்லையா? ஸோ இந்த தெற்கு பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வடக்கு பக்கமாக அந்த சூரியோதயம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இங்கே தெற்குலேருந்து நகர்ந்து போகிற இந்த பீரியட் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இது நாளைக்கு. அது என்னது அப்படின்னா தை மாதம் சுக்லபட்ச சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தை மாதத்தில் வர சுக்லபட்சம், அதாவது சுக்லபட்சம் அப்படிங்கிறது வளர்ப்பிறை, கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிறது வந்துட்டு தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தை மாதத்தில் சுக்லபட்சத்தில் நாளைக்கு சப்தமி, சரிங்களா? நாளைக்கு வந்துட்டு ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கான வழிபாட்டு முறையை நம்ம பார்க்கலாம். நாளைக்கு சூரிய வழிபாடு பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெறுவதுடன் நம்ம வாழ்வோட இறுதியில் சூரிய லோகத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு வருஷம் முழுக்க ஒவ்வொரு விரத முறையை வந்துட்டு கடைபிடிச்சிட்டு வரோம். இதில் ஒரு விரத வழிபாடு தான் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது. இந்த தை மாத சுக்லபட்ச சப்தமி அன்னைக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயில்லையும் ரத சப்தமி விழா கொண்டாடுவாங்க. சூரிய ஜெயந்தி அப்படின்னும் இந்த நாளை சொல்லுவாங்க. ஒரே ஒரு சக்கரம் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை விஷ்ணு பகவான் வந்து சூரியனுக்கு கொடுத்தாராம். அந்த தேரோட சாரதி, அவரோட பேர் வந்து அருணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அருணன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா காசிப முனிவரோட மகன் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால ஆரோக்கியம், செல்வம், புத்திரப்பேறு, நோய் இல்லாமை, நீண்ட ஆயுள், புண்ணியம், பகைவர்களை வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம், இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மனக்கவலை, வியாதி, இது எல்லாத்தையுமே நீக்கும். அதே மாதிரி வழி இல்லாமல் நம்ம தவிக்கும் போது நல்ல வழியை காட்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த தை மாத சப்தமி அன்னைக்கு வந்துட்டு காலையிலேயே எழுந்து குளிச்சுடுவாங்க. குளித்து முடிச்சுட்டு சூரியனோட அந்த பிம்பமோ இல்லை சூரியனோட உருவப்படமோ வரைஞ்சி அதுக்கு பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த தங்கம், வெள்ளி, தாமிரம் இது மாதிரி ஏதாவது ஒரு உலோகத்தில் விளக்கேற்றி வைப்பாங்க. ஸோ இதில் இந்த பூஜை முறையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ உத்தராயண புண்ணிய காலம் வந்துட்டு இன்றைக்கி தான் பிறக்குது, சப்தமி அன்னைக்கு பிறக்குது. அதுதான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உத்தராயண புண்ணிய காலம் பிறக்குதுன்னா அன்றைக்கி வந்துட்டு தர்ப்பணம் இருக்கிறவங்க தர்ப்பணமும் பண்ணுவாங்க. இந்த விரத முறைகளை பின்பற்றுறது மூலமாக 7 ஜென்மத்து பாவம் வந்து விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு ஒரு முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க. இதில் என்னென்னா 7 எருக்கும் இலையை எடுத்துக்கிட்டு ஒரு எருக்கும் இலையை வந்து உச்சியிலையும், 2 வந்து ஷோல்டர்லேயும், 2 வந்து கண்லையும், 2 வந்து பாதங்கள்லேயும் வச்சு அதில் வந்துட்டு கொஞ்சம் அட்சதை, கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு தலையில் தண்ணி ஊற்றி குளிப்பாங்க. ஆண்கள் வந்து குளிக்கும்போது வெறும் அட்சதையை மட்டும் அந்த இலையில வைப்பாங்க, மஞ்சள் தூள் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாதவங்க வந்துட்டு இதோட அந்த பச்சரிசி வச்சுட்டு அது கூட எள்ளும் சேர்த்து வச்சு நீராடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான் சூரியனுக்கு உகந்தது. காலையில் எழுந்து குளிச்சுட்டு சர்க்கரை பொங்கல் பண்ணி அதை சுட சுட சூரியனுக்கு படைப்போம். சாமிக்கு படைத்த பிறகு அந்த சர்க்கரை பொங்கலை நம்மளோட அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு, நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம். ஸோ இந்த நாளில் வந்துட்டு நம்ம வீட்டு வாசல்லையும் அதே மாதிரி சாமிக்கிட்டேயும் வந்துட்டு அந்த தேரை வந்து வரைவாங்க. இது இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்.
இந்த ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால நீண்ட ஆயுளும் குறையாத ஆரோக்கியமும் கிடைக்கும். சுமங்கலித்துவம் நிலைத்து நிற்கும். எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிச்சு எல்லா பயனும் எல்லாரும் அடைவோம். நன்றி.